கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடுங்க. ஆண்டவரே, நாங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம்ம பேதுருவோட வாழ்க்கைய தியானிக்க போறோம். யோவான் 1வது அதிகாரம் 41வது வசனத்துல அந்த பகுதியில என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவ பார்த்து இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே யோவானுடைய சீஷர்கள்ல 2 பேர் இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க. அதுல ஒருத்தர் அந்திரேயா. அந்த அந்திரேயா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கு திரும்பி தன்னுடைய சகோதரனாகிய பேதுரு கிட்ட, சீமோன் கிட்ட முதல்ல சொல்றார், நான் மேசியாவை கண்டோம் அப்படின்னு முதல்ல இயேசுவ பேதுருக்கு சீமோனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சகோதரனாகிய அந்திரேயா. உடனே அவன் கூட்டிட்டு வரான். அந்திரேயா இயேசு இந்த இடத்துல பேதுருவை கூட்டிட்டு வந்த உடனே 42வது வசனம், நீ இனிமேல் கேபா எனப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு, கேபானா பேதுரு என்று அர்த்தம், பாறை அப்படின்ற அர்த்தம் உள்ள பேரை முதல்ல இயேசு அந்த சீமோனுக்கு பேதுருன்ற பேரை மாத்துறாரு. அதுக்கப்புறம் பேதுருவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா 5வது அதிகாரத்துல 1ல இருந்து 7 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அங்க 2 படகுல போய் மீன் பிடிக்க போறாங்க. ஆனா அங்க மீனே கிடைக்கல. அவங்க மீன் பிடிச்சிட்டு வலைய அலசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இயேசு அங்க வர்றாரு. வந்த உடனே சீமோனோட படகுல அவர் ஏறி பிரசங்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சீமோன் பேதுரு சொல்றாரு, ராத்திரி முழுசும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா இப்ப உங்க வார்த்தைய நம்பி நான் வலைய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப இதுல அவருடைய விசுவாசத்தை பாக்குறோம். ஆண்டவரோட வார்த்தையின்படி நடக்கும் அப்படின்னு விசுவாசித்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல திரும்பவுமா ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னோட சோர்வெல்லாம் பெரிதப்படுத்தாம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து செயல்படும் போது ஒரு அற்புதம், 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன் கிடைச்சத இங்க பாக்குறோம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு பேதுருக்கு கொடுக்கப்படுது. லூக்கா 5வது அதிகாரத்துல, நான் இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவராய் இருப்பாய் அப்படின்னு இயேசு அந்த சீமோனை பார்த்து சொல்றாரு. உடனே அவன் தன்னோட படகெல்லாம் விட்டுட்டு, தான் பிடிச்சிருந்த மீனெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் செல்றான். இவ்வளவு நாள் மீன் பிடிக்கிறவனா இருந்தவன் இப்ப மனுஷரை பிடிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பின்னாக செல்கிறத பாக்குறோம். இதுல பேதுரு கர்த்தருடைய வார்த்தை மேல வச்சிருந்த விசுவாசத்தை பாக்குறோம். 2வது சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, மத்தேயு 17வது அதிகாரத்துல மறுரூப மலையில 3 பேரை ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்க அவருடைய முகம் சூரியனை, மத்தேயு 17வது அதிகாரம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்துச்சு. அங்க எலியாவும் மோசேயும் பேசுறத அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. மோசே நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாகவும், எலிசா தீர்க்க தரிசிகளுக்கு அடையாளமாகவும்,
அவங்க 2 பேரும் அங்க காணப்படுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்றத நம்ம லூக்கா 9வது அதிகாரத்துல 29ல இருந்து 36 வரைக்கும் இருக்க வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவோட மரணத்து குறித்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இயேசுவ மகிமை பொருந்தியவரா அவங்க தரிசித்தாங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த காட்சிய என்ன பார்த்தோம் அப்படின்றத பேதுரு சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களா அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல தேவனுடைய மகத்துவத்தை அவங்க பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறத அவங்க நேரடியா பார்த்தாங்க. இதே இதுல 2 பேதுரு 1:18 என்ன சொல்லிருக்குன்னா, அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த ஒரு சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு. 17வது வசனத்துல பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது நாங்க அவரோடு கூட இருந்தோம். பிதாவோட சத்தத்தை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறத பார்த்தாங்க. பிதாவினால கனமும் மகிமையும் இயேசு பெறத இவங்க கண்ணால பார்த்தாங்க அப்படின்றத பாக்குறோம். நம்மளும் கூட சும்மா நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, கடமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை, அவருடைய மகிமைய நம்ம ஜெப நேரத்துல உணர முடியும். நம்ம வாஞ்சையோட ஆண்டவரே நேரம் எடுத்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருந்தோம்னா அவருடைய பிரசன்னத்துல அவருடைய மகிமைய நம்ம பார்க்க முடியும். அவர் நம்ம கூட இருந்து நம்ம ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு வேண்டிய கிருபைய அவர் கொடுப்பாரு. இங்க பேதுரு அதத்தான் அவருடைய மகிமைய அவர் பார்க்கிறாரு. பிதாவோட சத்தத்தை கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். முதல் சம்பவத்துல பேதுருவோட விசுவாசத்தையும் பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினதையும் பார்த்தோம். 2வது அவருடைய மகிமைய பேதுரு பார்த்தாரு. அதே போல நம்மளோட ஜெபம் சாதாரண ஜெபமா இருக்க கூடாது. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு ஐக்கியப்படுறவங்களா நம்ம ஜெப வாழ்க்கை மாறணும். 3வதாக மத்தேயு 17வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு சம்பவம் பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 17. இங்க வரி வசூலிக்கிறவங்க வரி வாங்குறவங்க பேதுருட்ட கேக்குறாங்க, உன் போதகர் வரி பணம் செலுத்துறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே அவர் பதில் சொல்றாரு, செலுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு பேதுரு. உள்ள வர்றப்பயே அவர் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு பேதுருவை பார்த்து, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, நம்ம தீர்வை வரிய யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உடனே பேதுரு அந்நியர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா பிள்ளைகளா இருந்தா செலுத்த வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா பேதுருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவரை அறிந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்றத தெரிஞ்சு ஆண்டவர் பேசுகிறத இங்க பாக்குறோம். ஆண்டவர் நம்மளோட சிந்தனைகளுக்கு கூட அறிவாரு. நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். இப்ப பேதுரு கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நாம அந்த மற்ற ஜனங்களுக்கு இடரலா இல்லாதபடிக்கு நீ கடலுக்கு போ, ஒரு தூண்டில போடு, முதலாவது அகப்படுற மீனை பிடிச்சி அது வாயில திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணத்தை காண்பா,
அந்த வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் அத வரி பணத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. தூண்டில போடும்போது முதல்ல வலைய போட சொல்லல, தூண்டில போட சொல்றாரு. அப்ப ஒரு மீன் தான் கிடைக்கும். அந்த முதல்ல கிடைக்கிற அந்த மீனோட வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். அப்ப ஆண்டவர் நம்மளோட தேவைய அறிந்திருக்கிறார். தேவையை சந்திக்கிறதுக்கு அவர் அற்புதங்களை செய்வாரு. நம்ம அவரை நேசிக்கிறவங்களா அவரையே சார்ந்து இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்து நம்மளோட தேவைகளை சந்திப்பாரு. 4வது, பேதுருவோட மாமி. மத்தேயு 8வது அதிகாரம் 14வது வசனம். பேதுருவோட வீட்டுக்கு இயேசு வர்றாரு. அங்க மாமி, பேதுருவோட மாமி ஜுரத்தால படுத்திருக்காங்க. உடனே அவர் தன்னோட அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். பேதுரு வீட்டுக்கு இயேசு அவளோட மாமிய சுகமாக்குறத பேதுரு அங்க பாக்குறார். அப்ப கூடையே இருந்து ஆண்டவர் செய்யற அற்புதங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு பேதுரு. அவரோட வீட்டுல ஒரு அற்புதம் நடக்குது. ஜுரமா இருந்த மாமிய ஆண்டவர் சுகமாக்குறார். இயேசு இன்னைக்கும் நமக்கு சுகம் தருகிற தேவன். அவருடைய வார்த்தை வல்லமையானது. பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல, சாயங்காலம் ஆன போது பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அப்ப ஆண்டவர் 2 காரியம் செய்யறாரு. ஒண்ணு சுகமாக்குறாரு, இன்னொன்னு அசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இந்த 2ம் பேதுருவோட வீட்டுல நடக்கிற சம்பவம். அப்ப சுகம் தரும் தெய்வம் அப்படின்றத பேதுரு தன்னுடைய அனுபவத்துல அறிந்து கொள்றாரு. அடுத்ததாக மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனம். இங்க மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தோம்னா, இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன ஜனங்கள் என்ன சொல்றாங்க என்னைய பத்தி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள்ல ஒருவர்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு பேதுருவை பார்த்து சீசர்களை பார்த்து இயேசு கேட்ட உடனே பதில் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இயேசு அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிதா பேதுருக்கு இயேசு யாரு அப்படின்ற வெளிப்பாட கொடுத்திருக்காரு. அத பேதுரு தன்னோட தானா அதை அறிந்து கொள்ளல, பிதா அவருக்கு வெளிப்பாட கொடுத்து அவர் அறிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ பேதுருவாய் இருக்கிற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருன்னா பாறையா இருக்க, ஓ மேல சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சபை பேதுரு மேல கட்டப்படும், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பரலோக திறக்கிறதுக்கு சாவிய பேதுரு கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறாரு.
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவிசேஷத்தை பரலோகத்துக்கோட திறவுகோள் எதுனா சுவிசேஷம் தான். சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப இவங்க சத்தியத்தை சொல்லும் போது அதை விசுவாசித்து அத ஏற்றுக்கொள்றவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்றவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியாறாங்க. இந்த பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டுகிறது கட்ட அவிழ்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டு காரியம். கட்ட அவிழ்க்கிறது அப்படின்றது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி ஆகிறோம். அப்ப பூமியில பாவம் மன்னிக்கப்படும் போது பரலோகத்துக்குள்ள அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம பரலோகவாசியா மாறுறோம். பூமியில கட்டப்படுதல் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது அதை கேட்டு விசுவாசியாம இருந்தா அவங்க பூமியில கட்டப்பட்டு இருக்காங்க, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அவங்க பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களால பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப இந்த பரலோகத்தின் திறவுகோலை ஆண்டவர் பேதுரு கையில கொடுக்கிறேன், உன் மேல சபையை கட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா வெளிப்பாடு உள்ள ஒருத்தர் மூலம்தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். நமக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சரியான வெளிப்பாடுகள் வேணும். அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது அப்படின்னா, வேதத்தை வாசிக்கணும். நேரம் எடுத்து வாசிக்கும் போது இயேசுவை பத்தி நம்ம இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள முடியும். நம்ம அறிந்து கொண்ட நம்ம தான், ஆண்டவரோட இருதயத்தை அறிந்து கொண்ட நம்ம தான் சுவிசேஷ பணியை சரியா செய்ய முடியும். அங்க பேதுரு கிட்ட அதைத்தான் ஆண்டவர் சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப 5 காரியம், 5 சம்பவம் நம்ம பேதுருவோட வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். ஒன்றுமில்லாத நிலையில ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசித்து அற்புதத்தை பெற்று கொண்டாரு. அது மாத்திரமல்ல, இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின் சென்றார் பேதுரு. 2வது சம்பவத்துல நம்ம பார்த்தோம், மறுரூபமாக்கப்பட்ட மகிமையான அந்த இயேசுவை தரிசித்ததை நம்ம தியானிச்சோம். நம்மளும் நம்ம ஜெப நேரத்துல அந்த தேவ பிரசன்னத்துல அவருடைய மகிமையை காண்றவங்களா இருக்கணும்னு பார்த்தோம். 3வது, நம்மளோட தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது நம்ம தேவைகளை அதிசயமா அவர் சந்திக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். 4வது, இயேசு நமக்கு சுகமளிக்கிற தேவன் அப்படின்றத பேதுருவோட வீட்டுல சுகம் அளித்ததை நம்ம தியானிச்சோம். 5வதாக, வெளிப்பாடுகளை பெற்ற பேதுரு, இயேசு யார் அப்படின்ற வெளிப்பாட பிதா அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த வெளிப்பாடு பெற்ற பேதுரு மேலதான் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்மளும் வேதத்தில் உள்ள வெளிப்பாடுகள் மூலம் வேதத்தை நன்கு வாசித்து இயேசு எப்படிப்பட்டவர்ன்றத அறிந்து கொண்டோம்னா நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப அடுத்து பேதுருவோட 3 தோல்விகளை ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்றேன். 3 இடத்துல பேதுரு தோல்வியை சந்திச்சார். 1, மத்தேயு 16வது அதிகாரம் 21ல இருந்து 23 வரைக்கும். அங்க இயேசு இப்பதான் பாராட்டி இருக்காரு. நீ உனக்கு பிதாதான் உனக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டி முடிச்சிட்டு இயேசு சொல்றாரு, என்னைய எருசலேம்ல என்னைய கொலை செய்வாங்க, 3வது நாள் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்லாம் சொன்ன உடனே இவர் இயேசுவை தனியா கூட்டு போய் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது, இதெல்லாம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ள தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிதாவோட திட்டம் இயேசு எருசலேம்ல போய்
அனுபவித்து மரணம் அடைந்து உயிர் தெழுகணும். அப்பதான் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும். ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நேரிடக்கூடாது, இதெல்லாம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்பட்டவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ்வளவு நேரம் வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்ற பேதுரு இப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு மேல உயர்ந்து அப்படியே பாதாளத்துல விழுந்த மாதிரி ஒரு பெரிய பாராட்ட பெற்ற பேதுரு அடுத்த நிமிஷமே ஒரு சரிவை நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, இயேசு கடல் மேல நடந்து சீஷர்கள்ட்ட வந்தாரு. இத பார்த்த உடனே பேதுரு இது மத்தேயு 14வது அதிகாரம் 22ல இருந்து 36 வரைக்கும் படகுல இயேசு கடல் மேல நடந்து வர்றத பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு, நானும் நடந்து வர்றேன், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இயேசு வான்னு கூப்பிடுறாரு. இவரும் கடல்ல இறங்கி நடந்துட்டாரு. நடந்துகிட்டு இருக்கப்பயே காற்று பலமா இருக்கிறத பார்த்த உடனே அவருக்குள்ள அவிசுவாசம் வந்துருச்சு. காற்றை பார்த்து பயந்து உள்ள மூழ்க போற நேரத்துல, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இயேசுவே என்னை ரட்சியும் சொல்றான். அப்ப முதல்ல விசுவாசத்தோடு கடல் மேல நடந்தான். அவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு. ஆனா ஒரு நிமிஷத்துல அவன் அவிசுவாசப்பட்டு அந்த காற்றை பார்த்து அப்படியே பயந்து போய் உள்ள மூழ்கி போறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன் அவிசுவாசமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறத அந்த சம்பவத்துல பார்த்தோம். விசுவாசமா இருக்கான், அடுத்து பார்த்தா ஒரு சரிவு. இப்படி படக்குன்னு அவனோட வாழ்க்கையில நிறைய ஒரே நேரத்துல டக்குன்னு மேல ஏறி அப்படி கீழே இறங்குன மாதிரி அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அடுத்ததா பேதுரு ஆண்டவர்கிட்ட இத மார்க் 14வது அதிகாரம் 27ல இருந்து 27, 28 வசனத்துல இயேசு அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்கெல்லாம் இடரல் அடைவீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, நான் யார் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். எவ்வளவு உறுதியா பேசுறாரு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொன்ன உடனே, நான் மறிக்க வேண்டியது வந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அப்படி உறுதியா பேசுறான். அப்படி உறுதியா பேசின பேதுரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா, அப்ப ஆண்டவரே சொல்றாரு, நீ 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா, மாம்சம் பலவீனமானது ஆவி உற்சாகமானது அதெல்லாம் சொல்றாரு. சொல்லியும் இவன் அதெல்லாம் கேரே பண்ணல. ஆனா நம்ம பாக்குறோம், அது மாதிரியே சாதாரண வேலைக்கார பெண்ணிட்ட எனக்கு இயேசுவை யாரும் தெரியாதுன்னு சொல்றான். சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப பேதுருவோட வாழ்க்கையில எல்லாம் இந்த இடத்துல எல்லாத்துலயும் நல்ல உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி கீழே இது பண்றேன். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு பேதுருவோட லைஃப் வல்லமையானதா மாறிடுச்சு. அத நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்ல 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. அவரோட பிரசங்கத்தை கேட்டு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல 5000 பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது அதிகாரம் 41வது வசனத்துல பேதுருவோட பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்துல திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி பேதுருவோட வாழ்க்கையில பேதுருவோட நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க. 5வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்துல நம்ம பார்க்கலாம். திமிர்வாதக்காரன் சுகமடைகிறான், மரித்த தொற்கால் உயிரோடு எழுந்திருக்கிறா. இதெல்லாம் பேதுருவோட ஊழியத்தின் மூலம் நடைபெற்ற அற்புதங்கள்.
அநேக உபத்திரவங்களை கூட இயேசுவுக்காக சகித்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சிறைச்சாலையில அடைக்கப்பட்டத பேதுருவோட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். புறஜாதியான கொர்நேலியு வீட்டுல போய் பிரசங்கம் பண்றாரு அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல. அவரோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கப்பே ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. ஒரு வல்லமையான ஊழியம் பேதுரு மூல நடைபெற்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஏற்கனவே மறுதலித்த பேதுரு தான், ஆனா பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். அது போல நம்மளும் பேதுருவை போல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய், ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில நம்மளால இயன்றதை செய்யறவர்களா நம்மளை இந்த காலை நேரத்துல அர்ப்பணிப்போம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க பேதுருவோட வாழ்க்கையை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால பேதுரு நிரப்பப்பட்ட போது அசாதாரணமான காரியங்களை செய்ததை தியானித்தோம். நாங்களும் உடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பேதுருவை போல விசுவாசத்துல பலப்பட ஆண்டவரே கிருபை செய்யுங்க. உம்மை குறித்து அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்க ஆண்டவரே எங்க ஜெப வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, உம்மோடு நடக்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.